மரக்காணம் கொலை வழக்கில் திண்டிவனம் நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறித்து திண்டிவனம் நீதிமன்றத்தில் இருந்து அரசு வழக்கறிஞர் கணேஷ் காந்தியுடன் நமது செய்தியாளர் கோபிநாத் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்க்கலாம். கடந்த 2013ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் இரு பிரிவினரிடையே ஒரு மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் பத்தினா சிறிது நேரத்தில் மிகப்பெரிய கலவரமா மாதிரி ஏராளமான அரசு வாகனங்கள் மற்றும் தனியார் வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் கொலை செய்யப்பட்டாரு. இன்னைக்கு திண்டிவனத்தில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட 6 பேருக்கும் ஆயுள் தண்டனை இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. நம்மளிடம் பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு குறித்து பேசுறதுக்கு அரசு வழக்கறிஞர் கணேஷ் காந்தி நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட இந்த தீர்ப்பு குறித்து தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தினா சார் என்ன வழக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது 25/4/2013 தேதியன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சித்திரை பெருவிழா மகாபலிபுரத்தில் நடந்தது. அதற்காக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஈசிஆர் ரோடு மரக்காணம் ஈசிஆர் ரோட்ல பயணம் செய்துட்டு இருந்தாங்க. அப்போ மரக்காணம் அருகே கலவரம் ஏற்பட்டு அதில் அரியலூர் மாவட்டம் வெண்மான் கொண்டான் கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் இறந்து விட்டார். இது குறித்து மரக்காணம் காவல் நிலையத்தார் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித்தலைவி அம்மா அவர்களின் உத்தரவின்படி இவ்வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் மரக்காணம் கழிக்குப்பத்தைச் சேர்ந்த குற்றவாளிகள் 6 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாங்க. இது சம்பந்தமாக வழக்கு விசாரணை 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் திண்டிவனத்தில் நடந்தது. அதில் 42 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவும் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை 6 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கியும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.